தென்னிந்திய அரசியலின் மிகப்பெரிய கோட்டை, திராவிட அடையாளத்தின் நிலம் மற்றும் அதிகார போட்டியின் மிக சுவாரஸ்யமான போர்க்களம். ஆம், நாங்கள் பேசப்போவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி. இப்போது மாநிலம் முழுவதும் தேர்தல் சங்கநாதத்தின் ஒலி தெளிவாக கேட்கத் தொடங்கியுள்ளது. இந்த தேர்தல் வெறும் 234 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் போராட்டம் மட்டும் அல்ல. இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் திராவிட அரசியலின் அடுத்த வாரிசையும் தீர்மானிக்கும் ஒரு பெரிய அரசியல் மோதலாக மாறியுள்ளது. மு.க. ஸ்டாலின் முன்வைக்கும் திராவிட மாடல் மற்றும் திமுகவின் வலுவான அமைப்பு மீண்டும் ஒருமுறை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி, இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தங்களது இழந்த ஆதிக்கத்தை மீண்டும் பெற எந்த ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்துமா? ஆனால் இந்த முறை அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படுவது இந்த தேர்தலின் மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர் பற்றிதான். அது வேறு யாருமல்ல, தளபதி விஜய் மற்றும் அவரது புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம். தமிழ்நாடு அரசியலில் பல தசாப்தங்களாக காத்திருந்த அந்த சினிமேட்டிக் ட்விஸ்டை விஜயின் கட்சி கொண்டு வருமா? விஜயின் மிகப்பெரிய ரசிகர் ஆதரவு வாக்குகளாக மாறி பெரிய அரசியல் கட்சிகளின் கணக்கை குழப்புமா? அதோடு அண்ணாமலை தலைமையில் பாஜகவின் தாமரை திராவிட அரசியலின் இந்த பலமான கோட்டையில் ஒரு பெரிய செதுக்கலை ஏற்படுத்துமா? அது தமிழ்நாட்டின் அரசியல் திசையையே நிரந்தரமாக மாற்றுமா? இன்றைய இந்த சிறப்பு மற்றும் மிகப்பெரிய ஒப்பீனியன் போலில் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளையும் மாவட்ட வாரியாகவும் பகுதி வாரியாகவும் முழுமையாக ஆய்வு செய்து உங்கள் முன் கொண்டுவர இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் பழைய அரசியல் மரபையே தொடர்வார்களா, அல்லது இந்த முறை ஒரு மூன்றாவது சக்தி கிங் மேக்கராக உருவெடுக்குமா? இந்த சர்வே மிகவும் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளிப்படுத்தப் போகிறது. ஏனெனில் இந்த முறை போட்டி வெறும் 2 தரப்புகளுக்குள் மட்டுமல்லாமல் பல கோணங்களைக் கொண்ட அரசியல் மோதலாக மாறி வருகிறது. ஆனால் இந்த பெரிய தேர்தல் மகா சர்வேயை தொடங்குவதற்கு முன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது நகரத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள்? மேலும் உங்கள் கருத்தில் இந்த முறை முதல்வர் பதவியில் யார் அமர வேண்டும்? ஸ்டாலினா, இபிஎஸ்ஸா அல்லது தளபதி விஜயா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பகிருங்கள். அப்படியானால் ஒரு நொடியும் வீணாக்காமல் தொடங்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றிய இந்த மிக துல்லியமான மற்றும் சமீபத்திய ஒப்பீனியன் போலே. முதலில் ராணிப்பேட்டை மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள போட்டி மிகவும் கடுமையாகவும் முற்றிலும் சமநிலையிலும் இருப்பதாக தெரிகிறது. எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ கூட்டணிகளுக்கு தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்களின் மனநிலை மிகவும் சமநிலையுடன் இருக்கிறது. ஒரே ஒரு தரப்புக்கு தெளிவான அலை இங்கு தற்போது தெரியவில்லை. அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் நோக்கி செல்வோம். இங்கு மொத்தம் 10 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள அரசியல் நிலைமை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சர்வே தரவுகளின்படி இங்கு ஆளும் கூட்டணி எஸ்பிஏ தற்போது 5 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ 4 தொகுதிகளில் கடும் போட்டி அளித்து வருகிறது. ஆனால் இங்கு மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பற்றியது. இந்த மாவட்டத்தில் அந்த கட்சி ஒரு தொகுதியை வென்று தனது கணக்கை தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக எங்கள் ஒப்பீனியன் போல் காட்டுகிறது. திருவள்ளூர் போன்ற முக்கிய மாவட்டத்தில் விஜயின் கட்சி கணக்கை தொடங்குவது தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியல் சமன்பாடுகளை அவரின் வருகை குலைக்க தொடங்கியிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி செங்கல்பட்டு மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கும் போட்டி மிகவும் நெருக்கமாகவே உள்ளது. ஒப்பீனியன் போல் படி இங்கு எஸ்பிஏ 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ 3 தொகுதிகளை பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகில் உள்ள இந்த நகர்ப்புற மற்றும் தொழிற்துறை பகுதிகளில் வாக்காளர்கள் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் போன்ற விஷயங்களை அதிகமாக கவனித்து வருகிறார்கள். இந்த விஷயங்களில் தற்போது எஸ்பிஏ சிறிய முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது.
அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள முக்கிய மாவட்டமான திருச்சிராப்பள்ளி, திருச்சி பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள அரசியல் நிலைமையில் எஸ்பிஏ தனது பிடியை உறுதியாக வைத்திருக்கிறது. சர்வே கணக்குகளின்படி திருச்சியில் எஸ்பிஏ 5 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் என்டிஏ 4 தொகுதிகளுடன் திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். திருச்சி அரசியல் எப்போதும் அரசின் போக்கை காட்டும் முக்கிய அறிகுறியாக இருந்து வந்துள்ளது. எனவே இங்கு ஒரு தொகுதி முன்னிலை கூட எஸ்பிஏக்கு மிகவும் முக்கியமானதாக மாறக்கூடும். இப்போது புதுக்கோட்டை மாவட்டம் பற்றி பார்ப்போம். இங்கு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள நிலைமை எஸ்பிஏக்கு மிகவும் உற்சாகமானதாக தெரிகிறது. ஒப்பீனியன் போல் படி இங்கு எஸ்பிஏ 4 தொகுதிகளில் வலுவான வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் என்டிஏக்கு 2 தொகுதிகள் கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையின் கிராமப்புற பகுதிகளில் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் பாரம்பரிய அரசியல் ஆதரவு காரணமாக எஸ்பிஏக்கு தெளிவான முன்னிலை கிடைத்துள்ளது. இந்த ஆரம்ப மாவட்டங்களின் போக்குகளை பார்த்தால் முக்கியமான போட்டி 2 பெரிய கூட்டணிகளுக்கிடையே இருந்தாலும் விஜயின் டிவிகே கட்சியும் தனது வலுவான நுழைவை ஆரம்பித்துவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது கோயில்களின் நகரமான காஞ்சிபுரம் மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் நிலைமை மிகவும் வண்ணமயமாக மாறியுள்ளது. காரணம், தளபதி விஜய் தலைமையிலான கட்சி இங்கு தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி இங்கு எஸ்பிஏ 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ மற்றும் டிவிகே தலா 1 தொகுதி வெல்லும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காஞ்சிபுரத்தின் பட்டு அரசியல் என அழைக்கப்படும் சூழலில் விஜயின் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய இந்த 1 தொகுதியே பெரிய கட்சிகளின் அரசியல் கணக்கை குலைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதன் பிறகு வேலூர் மாவட்டம் நோக்கி செல்கிறோம். இங்கு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்கு என்டிஏ வலுவான மீள்வரவு காணப்படுகிறது. சர்வே தரவுகளின்படி வேலூரில் என்டிஏ 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் எஸ்பிஏ 2 தொகுதிகளுடன் திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். இங்குள்ள நகர்ப்புற மற்றும் வணிக சமுதாயத்தின் மனநிலை இந்த முறை அரசு மாற்றத்தை நோக்கி சாய்ந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளையும் காட்டுகிறது. இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பற்றி பார்ப்போம். இங்கு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு என்டிஏவின் மிகப்பெரிய ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. ஒப்பீனியன் போல் படி இங்கு என்டிஏ 5 தொகுதிகளில் ஒரு தலைப்பட்ச முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏக்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மலைகளும் மலர்களும் நிறைந்த இந்த மாவட்டத்தில் என்டிஏவின் இந்த வலுவான பிடி எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய கவலையாக மாறக்கூடும். அதற்கு பிறகு திருப்பத்தூர் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள போட்டி தற்போது முழுமையாக சமநிலையில் உள்ளது. சர்வே கணக்குகளின்படி இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு கட்சியை தேர்வு செய்வதற்கு பதிலாக வேட்பாளர்களின் திறமை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகமாக கவனித்து வருகிறார்கள். இப்போது தர்மபுரி மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்கு என்டிஏ கிளீன் ஸ்வீப் நோக்கி நகர்கிறது என்று தெரிகிறது. எங்கள் ஒப்பீனியன் போல் படி இங்கு அனைத்து 5 தொகுதிகளிலும் என்டிஏ வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்கு எஸ்பிஏ அல்லது வேறு எந்த கட்சிக்கும் கணக்கு திறப்பது கூட கடினமாக இருக்கலாம். தர்மபுரியின் கிராமப்புற மற்றும் வேளாண்மை ஆதாரமான பகுதிகளில் என்டிஏவின் இந்த ஒரு தலைப்பட்ச முன்னிலை தேர்தல் சூழலை மிகவும் சூடுபடுத்தியுள்ளது. இந்த மாவட்டங்களின் போக்குகளை பார்த்தால் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் 3வது அரசியல் சக்தி உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தர்மபுரி போன்ற கோட்டைகளில் என்டிஏ தனது வலுவான ஆதிக்கத்தை தொடர்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது ஆன்மீகம் மற்றும் பக்தியின் நகரமாக அறியப்படும் திருவண்ணாமலை மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 8 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் போட்டி மிகவும் முக்கோணமானதும் சுவாரஸ்யமான திருப்பத்திலும் உள்ளது.
எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி இங்கு ஆளும் எஸ்பிஏ கூட்டணி 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ 3 தொகுதிகளில் கடும் போட்டியளித்து வருகிறது. ஆனால் இங்குள்ள மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கூட இங்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. அதற்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டம் நோக்கிச் செல்லலாம். இங்கு மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே உள்ளன. இங்கு எஸ்பிஏவின் முழுமையான ஆதிக்கம் காணப்படுகிறது. சர்வே தரவுகளின்படி பெரம்பலூரின் 2 தொகுதிகளும் எஸ்பிஏவுக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. இங்கு எதிர்க்கட்சிகளுக்கு கணக்கு திறப்பது கூட கடினமாக இருப்பதாக தெரிகிறது. இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி விழுப்புரம் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்கு என்டிஏ வலுவான முறையில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறது. ஒப்பீனியன் போல் படி இங்கு என்டிஏ 5 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் என்டிஏவின் இந்த முன்னிலை பிராந்திய அரசியல் சமன்பாடுகளில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்பதற்கான சைகையை காட்டுகிறது. அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் 4 தொகுதிகளை பற்றி பார்க்கும்போது இங்குள்ள போட்டி மிகவும் நெருக்கமாகவும் சமநிலையிலும் உள்ளது. சர்வே கணக்குகளின்படி இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு கூட்டணிக்கு சாயாமல் 2 பெரிய கூட்டணிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இப்போது நாமக்கல் மாவட்டம் பற்றி பேசலாம். இது தென்னிந்தியாவின் பவுல்ட்ரி மற்றும் போக்குவரத்து மையம் என அழைக்கப்படுகிறது. இங்கு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்கு என்டிஏவின் ஆதிக்கம் மிகவும் வலுவாக தெரிகிறது. எங்கள் ஒப்பீனியன் போல் படி இங்கு என்டிஏ 5 தொகுதிகளில் ஒருதலைப்பட்ச வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் எஸ்பிஏக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. நாமக்கலின் தொழில்நுட்ப மற்றும் வணிக சமுதாயத்தில் என்டிஏக்கு இருக்கும் இந்த ஆதரவு வரவிருக்கும் தேர்தலில் பெரிய அரசியல் மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடும். இந்த மாவட்டங்களின் போக்குகளை பார்த்தால் திருவண்ணாமலையில் விஜயின் டிவிகே கட்சியின் தாக்கம் தென்படுகிறது. அதே நேரத்தில் நாமக்கல் மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் என்டிஏவின் ஆதரவு வேகமாக உயர்ந்து வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது கடலோர மாவட்டமான கடலூர் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 9 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள தேர்தல் சமன்பாடு தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததன் காரணமாக பெரிதாக மாறியுள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி கடலூரில் என்டிஏ 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ கூட்டணி 3 தொகுதிகளுடன் திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே இங்கு 2 தொகுதிகளை வென்று கிங்மேக்கர் நிலைக்கு வரக்கூடும் என்பதாகும். கடலூரில் காணப்படும் இந்த போக்கு கடலோரப் பகுதிகளில் புதிய அரசியல் மாற்றத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதற்குப் பிறகு மேற்கு தமிழ்நாட்டின் தொழிலுற்ற மையமான ஈரோடு மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு என்டிஏவின் ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. சர்வே கணக்குகளின்படி கொங்கு மண்டலத்தின் இந்த முக்கிய பகுதிகளில் என்டிஏ 6 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் எஸ்பிஏக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டின் நூல் தொழில் மையங்களிலும் விவசாயிகளிடையிலும் என்டிஏவின் இந்த வலுவான ஆதரவு எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்கு என்டிஏவின் வலுவான ஆதரவு தெளிவாக தெரிகிறது. ஒப்பீனியன் போல்படி தென்காசியில் என்டிஏ 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏக்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள உள்ளூர் மற்றும் விவசாயம் சம்பந்தமான பிரச்சினைகளில் என்டிஏ முன்வைக்கும் பார்வை வாக்காளர்களை மிகவும் ஈர்த்துள்ளது. அதேபோல் சிறியதாக இருந்தாலும் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் கொண்ட அரியலூர் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சர்வே தரவுகளின்படி இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 1 தொகுதி பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு கூட்டணிக்கு சாயாமல் உள்ளூர் வேட்பாளர்களின் நம்பகத்தன்மை மற்றும் மதிப்பை அதிகமாக கவனித்து வருகிறார்கள். இப்போது திண்டுக்கல் மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 7 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் சூழலில் என்டிஏ சிறிய முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது.
எங்கள் ஒப்பீனியன் போல்படி திண்டுக்கல்லில் என்டிஏ 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் எஸ்பிஏ 3 தொகுதிகளில் கடும் போட்டிக்குப் பிறகு திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். திண்டுக்கல்லின் அரசியலில் சிறு மற்றும் கைத்தொழில் துறைகளின் பிரச்சினைகள் இந்த முறை தேர்தலின் திசையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாவட்டங்களின் சமீபத்திய போக்குகளை பார்த்தால் கடலூர் போன்ற பகுதிகளில் விஜயின் டிவிகே பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் மேற்கு மற்றும் தென் தமிழ்நாட்டின் பல கோட்டைகளில் என்டிஏ தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் அலை என்டிஏவின் பக்கம் சாய்ந்துள்ளது என்று தெரிகிறது. எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி நாகப்பட்டினத்தில் என்டிஏ 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் ஆளும் எஸ்பிஏ கூட்டணி 1 தொகுதியுடன் திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். அதற்கு பிறகு மேற்கு தமிழ்நாட்டின் மிக முக்கிய அரசியல் மையமான சேலம் மாவட்டம் நோக்கிச் செல்லலாம். இங்கு மொத்தம் 11 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு என்டிஏவின் ஒருதலைப்பட்ச ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. சர்வே தரவுகளின்படி கொங்கு மண்டலத்தின் இந்த முக்கிய கோட்டையில் என்டிஏ 9 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே சுருங்கும் நிலை இருக்கலாம். சேலத்தில் கிடைக்கும் இந்த பெரிய முன்னிலை தமிழ்நாட்டின் அரசியல் ஆட்சியின் திசையை மாற்றக்கூடிய முக்கிய காரணமாக மாறக்கூடும். இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி தேனி மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் சமன்பாடு எஸ்பிஏவின் பக்கம் சாய்ந்துள்ளது என்று தெரிகிறது. ஒப்பீனியன் போல்படி தேனியில் எஸ்பிஏ 3 தொகுதிகளில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. அதே சமயம் என்டிஏக்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள உள்ளூர் அரசியல் சமன்பாடுகள் தற்போதைக்கு ஆளும் கூட்டணிக்கு சிறிய நிம்மதியை வழங்கியுள்ளன. அதற்கு பிறகு நீலகிரி மலைப்பகுதிகள் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சர்வே கணக்குகளின்படி நீலகிரியில் என்டிஏ 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. அதே சமயம் எஸ்பிஏக்கு 1 தொகுதி கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இப்போது கரூர் மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள போட்டி மிகவும் கடுமையாகவும் சமநிலையிலும் உள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல்படி கரூரில் என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு அலைக்குள் செல்லாமல் உள்ளூர் பிரச்சினைகள் மற்றும் வேட்பாளர்களின் திறமையை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறார்கள். இந்த மாவட்டங்களின் சமீபத்திய போக்குகளை பார்த்தால் சேலம் போன்ற பெரிய மாவட்டங்களில் என்டிஏவின் ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் தேனி மற்றும் கரூர் போன்ற பகுதிகளில் எஸ்பிஏவும் கடுமையான போட்டியை வழங்குகிறது என்பது புரிகிறது. இப்போது விருதுநகர் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இது தமிழ்நாட்டின் லிட்டில் ஜப்பான் என அழைக்கப்படும் முக்கிய தொழிலுத்துறை பகுதி. இங்கு மொத்தம் 7 முக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் ஆளும் கூட்டணியான எஸ்பிஏ தனது பிடியை இன்னும் தக்க வைத்துள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் கணக்குகளின்படி விருதுநகரில் எஸ்பிஏ 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ 3 தொகுதிகளில் கடுமையான போட்டி அளித்து வருகிறது. பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில்கள் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் உள்ளூர் நலத்திட்டங்கள் காரணமாக எஸ்பிஏக்கு சிறிய முன்னிலை கிடைத்துள்ளதாக தெரிகிறது. அதற்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கும் எஸ்பிஏவின் ஆதிக்கம் தெளிவாக தெரிகிறது. சர்வே தரவுகளின்படி மயிலாடுதுறையில் எஸ்பிஏ 2 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் என்டிஏக்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மத மற்றும் பாரம்பரிய அடையாளங்கள் தற்போதைக்கு ஆளும் கூட்டணியின் பக்கம் சாய்ந்துள்ளன. இப்போது பயணத்தை தொடர்ந்தபடி திருவாரூர் மாவட்டம் பற்றி பேசலாம். தமிழ்நாட்டின் அரசியலில் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பகுதி இது. இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள போட்டி முழுமையாக சமநிலையில் உள்ளது. ஒப்பீனியன் போல்படி
இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த கணிப்பு மிகவும் ஆச்சரியமானதாக உள்ளது. காரணம், இந்த பகுதி பாரம்பரியமாக திராவிட அரசியலின் கோட்டையாக இருந்து வந்தது. ஆனால் இங்கு என்டிஏ சமநிலைக்கு வந்திருப்பது அரசியலில் பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் நிட்வேர் ஹப் என அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள அரசியல் காற்று முழுமையாக என்டிஏவின் பக்கம் வீசுகிறது என்று தெரிகிறது. சர்வே கணக்குகளின்படி திருப்பூரில் என்டிஏ 6 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் எஸ்பிஏக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. டெக்ஸ்டைல் தொழிலுத்துறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் வணிகர்களின் அதிருப்தி இங்கு என்டிஏக்கு நேரடி ஆதரவாக மாறியுள்ளதாக தெரிகிறது. இப்போது சிவகங்கை மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கும் போட்டி மிகவும் சமநிலையுடன் உள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் படி சிவகங்கையில் என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு கூட்டணிக்குச் சாயாமல் சமநிலை அணுகுமுறையை எடுத்துள்ளனர். இதனால் வரவிருக்கும் தேர்தலில் இங்குள்ள போட்டி இன்னும் அதிக சுவாரஸ்யமாக மாறும். இந்த மாவட்டங்களின் போக்குகளை பார்த்தால் திருப்பூர் போன்ற தொழிலுத்துறை மையங்களில் என்டிஏவின் அலை தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் மயிலாடுதுறை மற்றும் விருதுநகர் போன்ற பகுதிகளில் எஸ்பிஏ இன்னும் தனது வலுவான ஆதிக்கத்தை தக்கவைத்துள்ளது என்பது புரிகிறது. இப்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தமிழ்நாட்டின் ஆட்சியின் திசையை தீர்மானிக்க இந்த தொகுதிகள் மிகவும் முக்கியமானவை. இந்த முறை இங்குள்ள ஒப்பீனியன் போல் மிகவும் அதிர்ச்சிகரமான முடிவுகளை காட்டுகிறது. காரணம், இங்கு என்டிஏவின் ஒருதலைப்பட்ச அலை தெளிவாக தெரிகிறது. சர்வே தரவுகளின்படி கோயம்புத்தூரில் என்டிஏ 8 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் ஆளும் எஸ்பிஏ கூட்டணி வெறும் 1 தொகுதியுடன் மட்டுமே திருப்தியடைய வேண்டிய நிலை இருக்கலாம். மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கூட இங்கு 1 தொகுதியை வென்று தனது வலுவான இருப்பை பதிவு செய்யக்கூடும். அதற்கு பிறகு பேர்ல் சிட்டி என அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள போட்டி மிகவும் சுவாரஸ்யமாகவும் சமநிலையிலும் உள்ளது. எங்கள் சர்வே கணக்குகளின்படி இங்கு என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 3 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் இங்குள்ள வாக்காளர்கள் இன்னும் ஒரே ஒரு தரப்புக்குச் சாயாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. இப்போது பயணத்தை தொடர்பதி தமிழ்நாட்டின் அரிசிக் களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த முறை இங்குள்ள அரசியல் நிலத்தில் என்டிஏவின் ஆதரவு அதிகரித்துள்ளது என்று தெரிகிறது. ஒப்பீனியன் போல் படி தஞ்சாவூரில் என்டிஏ 6 தொகுதிகளில் வலுவான வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியான இந்த இடத்தில் என்டிஏவின் இந்த முன்னிலை பெரிய அரசியல் மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் பற்றி பார்க்கும்போது இங்கு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள அரசியல் சூழல் மிகவும் சிக்கலானதும் நெருக்கமானதும் உள்ளது. சர்வே தரவுகளின்படி திருநெல்வேலியில் என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இங்கும் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே 1 தொகுதியை வென்று கிங் மேக்கர் நிலைக்கு வரக்கூடும் என்று தெரிகிறது. இங்குள்ள உள்ளூர் அரசியல் சமன்பாடுகளில் விஜயின் கட்சியின் வளர்ந்து வரும் தாக்கம் பெரிய கட்சிகளுக்கு புதிய சவாலாக மாறலாம். இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள அரசியல் மனநிலை மிகவும் சமநிலையாக உள்ளது. எங்கள் ஒப்பீனியன் போல் படி ராமநாதபுரத்தில் என்டிஏ மற்றும் எஸ்பிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே ஒரு கூட்டணிக்கு தெளிவான ஆதரவு அளிக்காமல் 2 தரப்பையும் சமநிலையுடன் வைத்துள்ளனர். இந்த மாவட்டங்களின் சமீபத்திய போக்குகளை பார்த்தால் கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் போன்ற பெரிய மையங்களில் என்டிஏவின் அலை தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் மற்ற பல மாவட்டங்களில் போட்டி மிகவும் நெருக்கமாகவும் முக்கோணமாகவும் மாறி வருகிறது என்பது புரிகிறது.
இப்போது நாம் தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையை நோக்கி போகலாம். அங்கு சட்டமன்றத்தின் 10 முக்கிய தொகுதிகள் உள்ளன. இங்குள்ள ஒப்பீனியன் போல் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் உள்ளது. இதில் NDA 6 தொகுதிகளுடன் வலுவான முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் SPA இங்கு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்து நிற்க வேண்டியதாக இருக்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தளபதி விஜயின் கட்சி TVK கூட மதுரையில் 2 தொகுதிகளை வென்று தனது அரசியல் வலிமையை உணர்த்துகிறது. இதற்கு பிறகு நாட்டின் தெற்கு துருவமான கன்னியாகுமரியை நோக்கி செல்வோம். அங்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு போட்டி மிகவும் கடுமையாக இருக்கிறது. SPA 3 தொகுதிகளுடன் சிறிய முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. அதே சமயம் NDAக்கு 2 தொகுதிகளும் TVKக்கு 1 தொகுதியும் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. கன்னியாகுமரியின் மத மற்றும் மொழி சார்ந்த சமநிலைகள் இந்த முறையும் மிகவும் முக்கியமான பங்கு வகித்து வருகின்றன. இறுதியாக, தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தின் மிகப்பெரிய மையமான சென்னை பற்றி பேசலாம். இங்குள்ள 16 தொகுதிகளில் காணப்படும் போட்டி அரசியல் நிபுணர்களையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஒப்பீனியன் போல் படி சென்னையில் NDA 8 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் SPA 7 தொகுதிகளில் கடுமையான போட்டியளிக்கிறது. தளபதி விஜயின் TVK கூட சென்னையில் 1 தொகுதியை வென்று தனது வலுவான வருகையை பதிவு செய்கிறது. தலைநகரின் இந்த தொகுதிகள் இந்த முறை தேர்தல் வளர்ச்சி மற்றும் மாற்றம் என்ற முக்கிய பிரச்சினைகளைக் கொண்டு நடைபெறுகிறது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அப்படியானால் நண்பர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு அனைத்து 234 தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த மிகப்பெரிய மற்றும் இரடி மகா சர்வே இப்போது முழுமையாக நம்முன் உள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான மாய எண் 118 தொகுதிகள். இந்த ஒப்பீனியன் போல் முடிவுகள் மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இறுதி ஸ்கோர் கார்டை பார்த்தால் NDA 132 தொகுதிகளுடன் தெளிவான பெரும்பான்மையை பெறும் நிலையில் உள்ளது. இது DMK மற்றும் SPAக்கு ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சியாகும். SPA 91 தொகுதிகளுடன் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் இருந்தாலும் பெரும்பான்மையிலிருந்து மிகவும் தூரத்தில் உள்ளது. மிகப்பெரிய சாதனை தளபதி விஜயின் கட்சி TVKK என்று சொல்லலாம். தனது முதல் தேர்தல் முயற்சியிலேயே 11 தொகுதிகளை வென்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 3வது சக்தியாக வலுவாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த சர்வே காட்டுவது என்னவென்றால், இந்த முறை தமிழ்நாட்டின் மக்கள் பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கிடையில் ஒரு புதிய மாற்று விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். மேலும் NDAவின் அதிகரித்து வரும் அலை பழைய கோட்டைகளை இடித்தெறிந்துள்ளது. இருப்பினும் இது வெறும் ஒரு கணிப்பு மட்டுமே. இறுதி முடிவை 2026இல் தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான வாக்காளர்களே தீர்மானிப்பார்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஸ்டாலினின் திராவிட மாடல் தொடருமா, அல்லது தளபதி விஜய் ஒரு பெரிய அரசியல் அதிசயத்தை உருவாக்குவாரா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் தமிழ்நாடு தேர்தலின் ஒவ்வொரு அப்டேட்டையும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பெரிய பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி மற்றும் ஜெய் ஹிந்த்.